ஹலோ நண்பர்களே, மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், குவைத்திலிருந்து விமான சேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஈரானினுடைய பெரிய பெரிய தலைவர்களை நாங்கள் கொல்ல போகிறதாக வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். குவைத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடத்துல குவைத்தில் கஞ்சா செடி வளர்த்த 4 குவைத்திகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உலகத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறாங்க, இப்படி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, அமெரிக்க இராணுவம் ஈரானினுடைய கடலோர எல்லைப் பகுதிகளை ஃபுல்லாகவே தற்பொழுது மூடி வச்சுருக்காங்க. அங்கே எந்த ஒரு கப்பலும் போக முடியாது, அங்கேருந்து வெளியே எந்த கப்பலும் வரவும் முடியாது. இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் மிகப்பெரிய அளவில் கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இதை கேட்பது மாதிரியே தெரியலை. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் ஈரானை தாக்குறதற்கு தயாராகிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளுவதற்கு, கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் கடுப்பான ஈரான் தற்பொழுது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அமீரகத்தில் யூஏயில் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. தற்பொழுது வரைக்கும் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு நம்முடைய இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க நடத்தின அந்த தாக்குதலில் 3 இந்தியர்களும் இன்ஜூர் ஆகியிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சி கடுமையான கோபத்தில் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு எல்லாமே சேர்ந்து தற்பொழுது ஈரானுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற நேரம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் குவைத்தில் இருக்கக்கூடிய விமான சேவை பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு தற்பொழுது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. ஆனால் குவைத்தினுடைய டெர்மினல் 1 முதற்கொண்டு விமான சேவையை தொடங்குவதற்கு ரெடி ஆயிடுச்சு. அதாவது T1 மற்றும் T4 T5 3 விமான டெர்மினல்கள் குவைத்தில் செயல்பாட்டில் இருந்துச்சு. இதில் T4 T5 ஜசீரா மற்றும் குவைத் ஏர்வேஸ் இப்போ விமான சேவைகளை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெர்மினல் 1ஐயுமே ஆப்ரேட் பண்ணுறதற்கு அந்த விமான சேவை நிறுவனங்கள் எல்லாமே தயாராகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தற்பொழுது மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு கடுமையான கவலையை ஏற்படுத்தியிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உலகத்தில் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குவைத்தி 4 பேர் சேர்ந்து கஞ்சா செடியை குவைத்தில் வளர்த்து ஜாலியாக இருந்திருக்காங்க. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிரடி நடவடிக்கையில் அந்த கஞ்சா செடிகள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 குவைத்திகளும் தற்பொழுது ஜெயிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. உலகத்தில் என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம், எங்களை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்க நிறையா பேர் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அதற்கு இந்த 4 பேர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக குவைத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்துருந்துச்சு. நிலநடுக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடத்துல குவைத்தில் நடந்துருச்சு. 4.4 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. மக்கள் அதிகம் வசிக்காத பகுதி அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சு விஜய் அவர்களினுடைய கட்சி 108 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அவர் 2 இடத்துல, அதாவது விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருந்திருக்காப்புல. ஒரு இடத்த தற்போது ரிசைன் பண்ண வேண்டிய சூழல். மொத்தமாக 107 இடங்கள் அவருக்கு தற்பொழுது கிடைச்சிருக்கு. 118 இடங்கள் இருந்தால் மட்டும்தான் முதலமைச்சராக ஆக முடியும். அந்த 10 நபர்கள் யார் அப்படிங்கிறது தற்பொழுது இன்னும் முடிவாகலை. விரைவிலேயே முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குவைத்தில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.